அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் கூட முக்கியமாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே மையப்படுத்த விரும்புகின்றேன். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அழிவில்லாத வித்தாகிய வசனத்தை, அதாவது சுவிசேஷத்தை கேட்டு நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வருகின்றோம். அதற்கு பிறகு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை நாம் பருகுவதினாலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் நமக்குள்ளாக வளர ஆரம்பிக்கின்றது. நாம் சகலவிதமான துர்க்குணத்தையும் சகலவிதமான கபடத்தையும் நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்ள, ஆவியின் கனியிலே வளர நம்மை அர்ப்பணிக்கிற அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பிள்ளை பிறந்தவுடனே சில நாட்களில் அது குப்புற விழுக வேண்டும், சில நாட்களில் எழுந்து அமர வேண்டும், சில நாட்களில் அது நடக்க வேண்டும், சில நாட்களில் அவைகள் பேச வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கின்றோமே, அதுபோலவே நம்முடைய பரமபிதாவும் தம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எங்கேயும் தேங்கி நின்று விடக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அவர் எந்த அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இந்த வளர்ச்சி என்பது தானாக ஏற்படாது. நாம் அதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும். தேவபக்தியின் முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நாம் தனியாக தனித்துவமாக தன்னார்வமாக எத்தனை விரும்பினாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் நம்மால் வளர முடியாது. அதுபோல் சிலருக்கு நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்கள் அமைந்திருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் அவர்கள் வளருவதற்கு உதவி செய்கின்றார்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த போதகருடைய துணையோடு, சக விசுவாசிகளுடைய துணையோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகின்றோம். குறிப்பாக ஆவியின் கனி, வரங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே கிடைச்சிடலாம். ஆனால் கனி என்று சொல்லுகிற போது இட் இஸ் சம்திங் தட் வி நீட் டு கல்டிவேட் டே பை டே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி ஒவ்வொரு கனியிலும் நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். இதை நம்முடைய தகப்பன் எதிர்பார்க்கின்றார். ஆவிக்கும் மாம்சத்திற்கும் எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருக்கும். அதில் மாம்சத்தை தோற்கடித்து நீங்கள் ஆவிக்கு இடம் கொடுக்கிற போது தான் நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும் என்பதை இந்த நாளில் வலியுறுத்த விரும்புகின்றேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துடைய 12-13 வசனங்கள்லாம் வாசிக்கின்ற பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை நாளாக ஆக அவன் மற்றவர்களுக்கு உபதேசிக்கத்தக்க விதத்தில் அவன் வளர வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது ஒரு நிலை, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் அந்த வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. God bless you.